ஒருத்தன் ஈமான்தாரியா இருக்கணும்னு சொன்னா அவன் மதுவை தொடவே கூடாது. அவன் தொடர்றதாக இருந்தா அவன் ஈமானே கிடையாது, அவனுக்கு முஸ்லிமா இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும் சகோதரர்களே? மது வெறியனை நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் அகப்பட்டுக் கொள்வான், என்ன சொன்னாலும் அவன் அடிமைப்பட்டு போவான். மது வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை விட தயாரா என்று கேட்டு பாருங்கள். மது வேண்டும் எனில் அவன் கொஞ்ச நேரத்திற்கு கண்ணனாகவோ ராமனாகவோ இருப்பதற்கு தயார் என்று சொல்வான். ஏன்னா புத்தியை அந்த அளவுக்கு பேதலிக்க செய்துவிடும், வெறியை ஏற்படுத்தும். அல்லாவின் மார்க்கத்தில் இருந்து கொண்டே அந்த மார்க்கத்தை எள்ளிநகையாடக்கூடிய ஒரு சூழல் வந்தால் கூட நமக்கு ஒரு டம்ளர் மது கிடைக்குது, வேற வழி கிடையாது, எள்ளி நகையாடுவோன்னு சொல்லி மார்க்கத்தையே மட்டமாக பேசக்கூடிய அளவுக்கு அவனுடைய நெஞ்சரம் உயர்ந்து விடும் சகோதரர்களே. அதனால்தான் உள்ளத்தில் எந்த காரணத்தை கொண்டு ஈமான் இருக்கவே இருக்காது மது பிரியனுக்கு. குடிகாரனை நீங்கள் பாருங்கள், தொழுகைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்காது. குடிகாரனை நீங்கள் பாருங்கள், நோன்புக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்காது.